இந்த சம்பவத்தால் அவர் கூனி குறுகி போய் தன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னா வீட்டில் இருக்க போகிறதில்ல. அவர் லைஃப் அவர் அழகாக சிவகார்த்திகேயன் அவர்கள் சேவன் படத்தை நடிக்கிறாரு. சீமான் அவர்கள் முக்கியமான ரோல் பண்ண போகிறதா தகவல் பரவிட்டு உண்மை அது. அந்த படத்தில் அவர் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாரு. பொதுவாக அவரை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசன் படத்தோட ஃபுட்டேஜ் எல்லாம் சிம்பு சார் பார்த்தாருன்ற மாதிரி தகவல் போயிட்டு இருக்கு. அது எந்த அளவு உண்மை, எதுக்காக பார்த்தாங்க, என்ன சொன்னார் சிம்பு சார்? வெற்றிமாறன் வந்து இத்தனை நாள் ஷூட் பண்ணி பொதுவாகவே சீமான் அவர்கள் என்ன சொல்லுவார்னா, உங்களுக்கான தலைவனை சிறையில் தராதிங்க, தரையில் தெரியுங்க. அந்த டைலாக் அவர் எல்லா கூட்டத்திலையும் சொல்லுவார். இப்போ இவரே அடிக்கடி சிறையில் வராது, என்ன எடுத்துக்கிட்டு அவர் எப்போவுமே முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறவர். சங்கருக்கு ஏற்கனவே அஜித்தை வைத்து படம் பண்ணுங்கிற ஆசையெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அஜித் வந்து அகாலேயருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தோம்னா பத்திரிகையாளர் நந்தனன் அவர்கள் தான் இருக்காரு. தமிழக அரசியல் மற்றும் சினிமா பற்றி பல்வேறு விஷயங்கள் பேச போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். சினிமாவில் பார்த்தோம்னா நம்ம இண்டஸ்ட்ரியில் பொதுவாகவே ஒரு ஹீரோயின் லவ் பண்ணுறது ஒரு சகஜமான விஷயம்தான். இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா நம்மளோட அனுபமா ஃபார்மேஷன் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஒரு ரொம்ப மோசமான ஒருத்தரை லவ் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருப்பாங்க. அந்த பையன் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணார், என்னை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப டார்ச்சர் பண்ணார் மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இன்டர்நெட்டில் என்ன பேசுகிறாங்கன்னா, அது வந்து துருவ் விக்ரம் தான், ஏன்னா ஐசன் படத்தப்ப துருவ் தான் லவ் பண்ணார், ஸோ அதனால் அவராக தான் இருக்குன்ற மாதிரி சொல்லி ஆடியன்ஸும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்த இன்டர்வியூ, இந்த அலிகேஷன்ஸ்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, திரையுலகத்தை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பேசுறதில்ல. அதை முதல்ல நான் சொல்லிக்கிறேன். இப்போ அவங்க கொஞ்சம் வெளிப்படையாக வந்து பேசுகிறதுனால இதை பற்றி நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் அனுபமா பரமேஸ்வரனோ இன்னொரு பக்கம் அந்த நடிகருடைய மகனோ பேசாமல் இருந்துட்டாங்கன்னு வைங்களேன், நம்ம அதை பற்றி பேச போகிறதில்ல. போய் பூத கண்ணாடியை வச்சு கண்டுபிடிச்சி உங்களுக்கெல்லாம் விஷயம் தெரியுமா அப்படின்லாம் நம்ம பேச போகிறதில்ல. பட் அவங்க வந்து பொதுவெளியில் வந்து பேச ஆரம்பித்த பிறகு நீங்கள் ஒரு கருத்து கேட்குறீங்க, நம்ம அதை பற்றி பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஆக்சுவலாக தமிழ் திரையுலகத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஹீரோவுக்கு பலர் மீது காதல் வந்திருக்கு, ஒரு ஹீரோயினுக்கு பலர் மீது காதல் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதான் காதல்ங்கிறத உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒன் ஆஃப் த ஒரு எபிசோடாக இருந்திருக்கு. அப்படிதான் நம்ம பல பேரை பார்த்துருக்கோம். ரொம்ப ஆத்மார்த்தமாக காதலித்து அவரையே திருமணம் பண்ணிக்கிட்டு அவருடைய இறுதி காலம் வரைக்கும் வாழ்வதுங்கிறது ரொம்ப ரேர் தான். ஸோ அப்படிப்பட்ட சில தம்பதிகளும் இங்கே இருக்காங்க. அதே மாதிரி வந்து எந்த பிரதிபலனையும் பாராமல் நான் அவர் மேலே காதல் வயப்பட்டேன், அவ்வளோதான். அவருடைய பேக்ரவுண்டு வசதியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அவர் ஒரு பெரிய பேரழகனாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அவர் ஒருத்தர் அவ்வளோதான், என் மனசுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைத்து திருமணம் செய்து கடைசி வரைக்கும் அவரோடு ஒழுக்கமாக வாழ்ந்த பல நடிகைகளை நமக்கு தெரியும். ஸோ அதனால் இது வந்து இந்த காதல்ங்கிறது முறியும் இணையும் பறக்க வைக்கும், பம்பரம் சுத்த வைக்கும், எல்லாம் நடக்கும். எங்கேயாவது ஒரு இடத்தில் ஒரு முரண்பாடு ஏற்படும் பொழுது ரொம்ப ஜெனியூனாக, தம்பி நான் உன்னை இப்படி நினச்சேன், தம்பின்னு நான் சொல்கிறேன், அவங்க சொல்ல நான் உன்னை இப்படி நினச்சேன், நீ வந்து இப்படி தப்பாக நடந்துக்கிய, நீ இப்படி ஒரு தப்பான ஆளாக இருக்கிய, உன்னோட இனிமேல் என்னால் தொடர்ந்து ட்ராவல் பண்ண முடியாது, வெரி சாரிப்பான்னு சொல்லிட்டு வந்துடுறது நல்லது. வந்த பிறகு நீங்கள் அந்த பையனை பற்றி அவனை பற்றி உங்களுக்கு தெரியுமா, அவன் எப்பேற்பட்டவன் பேசுவதுங்கிறது எந்த விதத்தில் சரின்னு எனக்கு புரியல. ஏன்னா நீங்கள் அந்த குறிப்பிட்ட நபரை விட்டு விலகி வந்துட்டீங்க, உள்ளபடியே உங்களுக்கு அது ஒரு நல்ல நேரம், நீங்கள் சரியாக ஒருத்தனை வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க, இவன் தவறான ஆள், நம்ம இவனோட ஜாயின் பண்ணால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க. கடவுளே உங்களுக்கு வந்து கண்ணை திறந்துட்டான், நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க. அதோட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் போய் பார்த்துட்டு போனீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் வந்து சின்ன சின்ன அடையாளங்களோடு ஒருத்தரை சொல்கிறீங்க, அவர் யாருங்கிறது இன்றைக்கி ஆல்மோஸ்ட் சோசியல் மீடியாவில் எல்லாருமே ரிவீல் பண்ணிட்டாங்க, துருவ் விக்ரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நேரடியாக ஒரு பேரை சொல்ல முடியாத சூழ்நிலையும் இருக்கும் பொழுது நீங்கள் பூடகமாக அவர் இன்னார் தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தேவையில்லாத சர்ச்சைன்னு தான் நான் பார்க்குறேன். உங்களுக்கு எப்போது அவரை பற்றி தெரிஞ்சுதான் நீங்கள் வெளியில் வந்தீங்களோ அவ்வளோதான், உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் பாட்ட போக வேண்டியது. அவர் எங்கேயுமே உங்களை பற்றி பேசலையே. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு தேவையில்லாத பிரச்சனையாக இந்த நாட்டில் உருவெடுக்குதோன்னு எனக்கு அதான் சார். இப்போ அடுத்த கேள்வி அதான் சார். நம்ம சினிமாவில் பார்த்துருக்கோம், பல்வேறு ஆக்டர்ஸ்க்கு லவ் பண்ணுவோம், பிரேக்கப் ஆயிருக்கு. பட் ஆனால் யாரும் கேமரா முன்னாடி உட்காந்து இன்னார் தான் இல்லை அதுக்கான அறிகுறிகள் சொல்கிறது யாரும் திட்ட மாட்டாங்க.
இப்போ இவங்க இன்டர்வியூ கொடுத்ததை பல பேர் பாசிட்டிவாகவும் பார்க்குறாங்க, சில பேர் தப்பாகவும் பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு ஆக்டர் தன்னோட பிரேக்கை பற்றி? இல்லைங்க, இது தேவையில்லாததுன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே வந்து எனக்கு தெரியும் ஒரு பிரபலமான ஒரு நடிகர் ஒரு நடிகை லவ் பண்ணார். கிட்டத்தட்ட அவர்கிட்டருந்து ஒரு 8 கோடி ரூபா அந்த பொண்ணு வந்து செலவு பண்ண வச்சுது. அது பணமாக வாங்கியிருக்கலாம், பொருளாக வாங்கியிருக்கலாம், வைர நகையாக வாங்கியிருக்கலாம். அவர் பாட்டை ஏதோ காதல் மிதப்பில் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாரு. டக்குன்னு ஒரு டாட்டா காட்டிட்டு ஒரு நாளில் கிளம்பி போயிருச்சு. அவர் எங்கேயுமே வந்து பொது வெளியில் நின்று புலம்பவே இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு ஏமாத்திட்டு போயிருச்சு, 8 கோடி ரூபா நான் இழந்துட்டேன் அப்படின்னு எங்கேயுமே சொல்லவே இல்லை. அவர் என்ன பண்ணார், நல்ல வேலை எப்பயாவது தெரிஞ்சுதே, ஓகே பைமான்னு சொல்லிட்டு அவர் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாரு. அது மாதிரி பல 8 கோடிகளை அவர் சம்பாரிச்சிட்டார் இந்த சினிமாவில். ஒருவேளை அவங்கள பற்றி இந்த பெண்மணி இப்படி என்ன ஏமாத்திட்டு போயிட்டாங்க, அவ்வளோ நான் இழந்துட்டேன் அப்படின்னு புலம்பிட்டு இருந்தாருன்னு வைங்களேன், பொதுமக்களுக்கே ரசிகர்களுக்கே அவர் மீது ஒரு அவர்சன் வரும். அப்போ என்னென்னா அடுத்தடுத்து படங்கள் ஜெயிக்காது, படங்கள் புக் ஆகாது, உங்களுடைய கரியரே அடிபட்டு போயிடும். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம வாழ்க்கையில் இது ஒரு கெட்ட கனவு, அவ்வளோதான், இதை மறந்துட்டு அடுத்த வேலையை பார்ப்போன்ட்டு போயிட்டாரு. ஸோ இந்த மாதிரி போவது தான் சரியான மனநிலைன்னு நான் நினைக்கிறேன். பட் இவங்க இன்றைக்கி பேசுகிறாங்க, இதையொட்டி நாம் பேசுகிறோம், நம்ம பேசுனதை ஒட்டி அவங்க மறுபடியும் ஏதோ ஒரு கருத்து சொல்லுவாங்க. இது எல்லாம் சேர்ந்து துருவ விக்ரம் ஏன் பேசலன்னு ஒரு கேள்வி இங்கே வருது. அவர் என்னைக்காவது எங்கேயாவது வாயை திறந்தாருன்னு வைங்களேன், இந்த பிரச்சனை இதோட முடியாது, போயிட்டே இருக்கும். இப்போ இதனால் வந்து நீங்கள் துருவ விக்ரமுடைய வாழ்க்கையை தடுத்து நிறுத்திட முடியுமா? சினிமாவில் இன்றைக்கி மிக முக்கியமான ஹீரோவாக அவர் இருக்கார். அந்த படமெல்லாம் முதல் படமெல்லாம் அவ்வளோ பெரிய ஹிட் அவருக்கு, அந்த மாரி செல்வராஜ் படம். அதுதான் முதல் படம்னு நம்ம கணக்கில் எடுத்துப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, பிரயோஜனம் இல்லை. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த சம்பவத்தால் அவர் கூனி குறுகி போய் தன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னா வீட்டில் இருக்க போகிறதில்ல. அவர் லைஃப்பை அவர் அழகாக சார் அதான் இப்போ அடுத்த கேள்வி அதான் சார். இந்த அலிகேஷன்ஸ் மூலமாக நிறைய பேர் திட்டுறாங்க, துருவா கமெண்ட் செக்ஷன்லாம் போனால் திட்டுறாங்க. இல்லைங்க, சோசியல் மீடியாவில் எல்லாருமே ஜட்ஜ் ஆகிடுறாங்க. எல்லாருமே உட்காந்துட்டு உடனே ஐயோ அந்த பொண்ணை ஏமாத்திட்டே ஆச்சா போச்சான்னு பயங்கரமாக திட்டுறாங்க. அவர்களுக்குள் நடந்தது என்னங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. இல்லை, இப்போ நம்ம தீர்ப்பு கொடுக்கறதுக்கு யார்? உங்கள் பொது வழியில் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அவர் தரப்பில் அவர் சொன்னால் தானே தெரியும் இவங்க மேலே என்ன தவறு இருக்குன்னு. அதனால் அவசரப்பட்டு முடிவெடுத்து நாம் ஒருத்தருக்கு சாபம் கொடுக்கறதுங்கிறது அவ்வளோ சரியாக இருக்காது. 2 பேருக்குள் நடந்த சம்பவம், நாளைக்கே அவங்க வேறு யாராவது அழகாக கல்யாணம் பண்ணிட்டு நல்லா லைஃப் அழகாக லீட் பண்ணலாம், இவரும் அதே மாதிரி இங்கே லைஃப் அழகாக லீட் பண்ணலாம். ஸோ அதனால் இது இதோட முடிஞ்சு போச்சுங்கிறது கிடையாது. இல்லை, ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இதை ரொம்ப பக்குவமாக அணுகணும்னு சொல்ல வரேன். ஓகே சார். சார் அடுத்தபடியாக பார்த்தோம்னா நம்மளோட அடுத்த கேள்வி, நம்மளோட சிவகார்த்திகேயன் அவர்கள் சேவன் படத்தை நடிக்கிறாரு. சீமான் அவர்கள் முக்கியமான ரோல் பண்ண போகிறதா தகவல் பரவிட்டு உண்மை அது? ஆமாம், அந்த படத்தில் அவர் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாரு. பொதுவாக அவரை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா பெரியம்மா பாட்டி ஆத்தான்னு பேசிகிட்டு இருப்பார் அவர். ஸோ இதுவே வந்து இந்த உறவுகளின் மேன்மையை சொல்கிற ஒரு கேரக்டராக இருந்தால் எப்படி இருக்கும்? அதில் இவரை கொண்டு வந்தால் இன்னும் ரொம்ப புனிதமாக இருக்குமே, சரியாக இருக்குமேன்னு அவங்க நினச்சி தான் அவர் சீமானை கொண்டு வந்திருக்காங்க. அது எந்த விதத்தில் சரியாக இருக்குது, அவருடைய படத்தில் அவருடைய கேரக்டர் என்ன பேச போகுதுங்கிறதெல்லாம் பொறுத்து தான் நம்ம அதை விமர்சனம் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடியே நம்ம அதை விமர்சனம் பண்ணுறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லை. ஆனால் இன்றைக்கி சீமான் மீது விஜய் ரசிகர்கள் வைத்திருக்கிற கோபம்ங்கிறது எல்லை இல்லாத கோபமாக இருக்குது. அப்போ இவங்க வந்து நாளைக்கு அந்த படத்தையே அடிக்கிறதுக்கான சூழ்நிலையெல்லாம் வரும். பட் இதையெல்லாம் புரிஞ்சுக்காமல் இந்த அரசியலுக்குள்ளே எப்படி சிவகார்த்திகேயன் வந்து தலையை விட்டாருன்னு எனக்கு தெரியல. அது கொஞ்சம் ஆபத்தான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஓகே சார், அதே மாதிரி சிவகார்த்திகேயன் மேலேயும் விஜய் ரசிகர்கள் கோபத்தில் தான் இருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் அப்போ என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஆல்ரெடி ஒரு படத்தை அடித்து பராசக்தி படத்தை காலி பண்ணியிருக்காங்க. ஸோ சேவன் என்ன ஆக போகுதுன்னு நினைக்கிறீங்க? படம் ரொம்ப நல்லா இருந்தால் யாருமே தடுத்து இப்போ சமீபத்தில் விஷ்ணு விஷால் வந்து விஜய் அவர்கள் பற்றி ஒரு கருத்தை ஒன்று சொன்னார். அது வந்து பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. ஆனாலும் அவருடைய கட்டா குஸ்தி 2வை யாராலும் நிறுத்த முடியல. அது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறிச்சு. அப்போ படத்தில் ஒரு கண்டென்ட்டும் சுவாரஸ்யமும் இருக்கும் பொழுது அது யாருமே தடுக்க முடியாது. ஆனால் அந்த வெற்றியை கொஞ்சம் ஸ்லோவாக்கலாம். இந்த படம் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு அல்லது அரையும் குறையமாக வந்ததுன்னா கட்டாயமாக அடித்து காலி பண்ணிடுவாங்க. எக்ஸ்ட்ரானரி படமாக இருந்ததுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, அந்த மாதிரி எதுவுமே பண்ண சரி. இப்போ பொதுவாகவே சீமான் அவர்கள் என்ன சொல்லுவார்னா, உங்களுக்கான தலைவனை திரையில தராதிங்க, தரையில தெரியுங்க, அந்த டைலாக் அவர் எல்லா கூட்டத்திலையும் சொல்லுவார். இப்போ இவரே அடிக்கடி திரையில வராரு, என்ன எடுத்துக்கிறது? இது அவர் எப்போவுமே முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறவர் தானே. இன்னைக்கு வந்து அப்படி பேசுகிறாரு நம்ம எடுத்துக்க முடியாது. எப்போவுமே பெரியார் விஷயத்தில் நீங்கள் ஆரம்பித்து எல்லா விஷயத்துலையுமே நேற்று ஒன்று சொல்லுவார், இன்றைக்கி ஒன்று சொல்லுவார். அதனால் அவரை பொறுத்தளவுக்கு அவர் ஒரு கொள்கை உடையவர், ஒரு கருத்து உடையவர்னு நம்ம சொல்லவே முடியாது. கொள்கை மாறலாம், கருத்து மாறலாம்லாம் அவரே சொல்லிட்டார் இப்போ. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து
அப்படிதான் அதை அது அப்படியே விட்டுருவோம். அதை அப்படியே விட்டு சார், அடுத்தபடியாக நம்மளோட மிக முக்கியமான ஹீரோ தமிழ் சினிமாவில் இன்னைக்கு நம்பர் ஒன் ஹீரோன்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன், நம்மளோட சூர்யா சார். சார் இதுலேருந்தே போயிடுவோம் சார், இன்னைக்கு தமிழ் சினிமாவில் நம்பர் ஒன் ஹீரோ யார் சார்? ஏன்னா அஜித் அவர்கள் ஒரு மாதிரி ஸ்லோ டவுன் ஆன மாதிரி தெரியுது, விஜய் அவர்கள் சிஎம் ஆகிட்டாரு, ரஜினி அவர்கள் ஒரு பக்கம் ஷூட்டிங், கமல் அவர்கள் ஷூட்டிங். இப்போ நீங்கள் இந்த நம்பர் ஒன் இடங்கள் யார் இருக்கா? விஜய் தான் இருந்தார், இன்னைக்கு யார் இருக்கா? இல்லை, நம்பர் ஒன் இடம்ங்கிறது மாறிக்கிட்டே இருக்குங்க. ஓகே. ஆனால் அதை நீண்ட காலமாக யார் தக்க வைக்கிறாங்களோ அவங்க தான் வசூல் ராஜா, ஓகே, சினிமாவினுடைய எம்பரர் அப்படின்லாம் நம்ம சொல்லிக்கிறோம். ஓகே. அப்படி வந்து ரஜினி இருந்தார், அதுக்கப்புறம் விஜய் இருந்தார். விஜயே ரஜினியை ஒரு கட்டத்தில் ஓவர்லுக் பண்ணார், தாண்டி போனார், அதெல்லாம் வேற. ஆனால் இன்னைக்கு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக கண்டினியூஸ் ஹிட் யார் கொடுக்குறாங்கன்னா பெரும்பாலும் யாரும் இல்லை. அப்போ அந்த இடம்ங்கிறது காலியாக தான் இருக்கு. ஆமாம். ஆனால் கொஞ்சம் இந்த சீனியாரிட்டி வரிசையில் பார்த்தீங்கன்னா சூர்யா அந்த இடத்துக்கு வருவதற்கு தகுதியான நபராக இருக்கு. இன்னொன்று, அவர் ஒரு ஆக்ஷன் படம் பண்ணாருன்னா அதை நீங்கள் நம்பலாம். ஒரு 50 பேர் அடிக்கிறாருன்னா நீங்கள் நம்பலாம். அதே மாதிரி அவரால் எல்லா வகையான படங்களையும் இங்கே பண்ண முடியுது. ஒரு பெரிய ஓப்பனிங்காக அவருக்கு இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது சிவகார்த்திகேயன், சிம்பு, தனுஷ் அப்படின்லாம் வரிசை அடிக்கிட்டு இருக்காங்க. பட் அதையெல்லாம் தாண்டி அதுக்கு மேலே சூர்யா தான் நிற்கிறாருன்னு நான் நம்புகிறேன். அதற்கு வந்து என்னென்னா, இப்போ நீண்ட காலமாக அவர் வந்து விஜய் அஜித்தோடு நடித்து இன்றைக்கி அந்த இடத்துல வர வேண்டிய இடத்துல இருக்கார் அவர். ஸோ அதனால் நான் அப்படி சொல்கிறேன். சார், இப்போ அவரோட அடுத்த படம் விஸ்வநாதன் சன்ஸ், அதில் என்ன சார் பிரச்சனை? ஏன்னா புக்கிங்ஸ்லாம் ஸ்லோவாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய வெற்றியிலேருந்து வராரு. இந்நேரம் எங்கள் கணக்குப்படி பார்த்தோம்னா புக்கிங்ஸ் அடித்து நவுத்திட்டு போயிருக்கணும். ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஹீரோக்கு என்ன புக்கிங்ஸ் இருக்குமோ அது இருந்திருக்கணும். அது இல்லை, ஸ்லோ டவுன் ஆன மாதிரி இருக்குது. இது ஏன் அப்படி? என்ன பிரச்சனை? ஆக்சுவலாங்க காம்பினேஷன் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து ஒரு சாஃப்டான இயக்குனராக இருக்கார். அவரால் ஒரு ஆக்ஷன் படம் பண்ண முடியாது. ஒரு ஒரு கமர்ஷியல், அதாவது இந்த மசாலா, கமர்ஷியல் மசாலாங்கிறாங்களே. இப்போ கருப்புலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கமர்ஷியல் மசாலா தான். இப்போ அதில் வந்து வைக்கிற காட்சிகள், அந்த அந்த சாமி வந்த கேரக்டரு, ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ரொம்ப கடைகோடி மக்கள்லையும் ரொம்ப என்ஜாய் பண்ண வச்ச படமாக இருந்துச்சு. பட் இந்த படம் வந்து ஒரு ஏ சென்டர் படம் மாதிரி தோணுது. அந்த விளம்பரங்கள், அது இது எல்லாமே, இந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ஒரு ஏ சென்டர் படம் மாதிரி தோணுது. அப்போ இந்த படத்தின் மீது பெரிய அளவு நம்பிக்கை இல்லை ரசிகர்களுக்கு. அதற்கு காரணம் வந்து இந்த டைரக்டரும் சூர்யாவும் இணைவது தான். இதுவே ஒருவேளை ஒரு அட்லியும் சூர்யாவும், ஒரு சங்கரும் சூர்யாவும் அப்படி இருந்ததுன்னு வைங்களேன். இப்போ ஒரு லோகேஷ் கனகராஜும் சூர்யாவும்னா இதோடைய இதுவே வேற, ஓப்பனிங்கே வேற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதனால் இந்த காம்பினேஷன் தான் ஒரு பெரிய குறையாக பார்க்குறேன். ஓகே சார். சார், இந்த பகுதியில் இறுதி கேள்வியா, அஜித் அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஒர்க் அவுட் பண்ணுற வீடியோலாம் நாங்கள் பார்த்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரியெல்லாம் என்ன கதை போயிட்டுருக்கு? ஆதிக் படத்துக்கா இல்லை சங்கர் படத்துக்கா? சங்கர் கூட படம் பண்ணுறாங்களா? சங்கர் படம்லாம் பண்ணலைங்க, அது யாரோ கிளப்பி விடப்பட்ட தகவல் தான். சங்கர் படம் பண்ணலை. ஆக்சுவலாக சங்கருக்கு ஏற்கனவே அஜித்தை வைத்து படம் பண்ணுங்கிற ஆசையெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அஜித் வந்து அதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா வந்து நம்ம சங்கர் சார் படத்தில் ஒர்க் பண்ணோம்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஹீரோவாக மாறணும், ஃபிசிக்கலாகவே வேற மாதிரி மாற்றணும் நம்மளை. இன்னொன்று, அவர் ரொம்ப ஒரு மாதிரி கோடு போட்ட மாதிரி இருப்பார். சங்கர்லாம் வந்து அவர் படத்தின் ஹீரோ, இத்தனை மணிக்கு வரணும், இத்தனை மணிக்கு போகணும், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல சட்டத்திட்டங்கள்லாம் உண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட போய் ஒரு ஸ்கூல் பாய் மாதிரி ஒபே பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் அஜித்துக்கு இல்லை. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணிட்டார், நானும் ஒரு நல்ல நண்பர்களாக இருக்கும், எப்போவுமே எங்கள் காம்பினேஷன்ஸ் வேண்டான்ட்டார் அவர். நம்ம எனக்கு வந்து அந்த காம்பவுண்டு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டார் அவர். சங்கர் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பெரிய அளவில் அவரை தொல்லை பண்ணலை. ஸோ அதனால் வந்து இது நடப்பதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. சார், அரசன் படத்தோட ஃபுட்டேஜ் எல்லாம் சிம்பு சார் பார்த்தாருன்ற மாதிரி தகவல் போயிட்டு இருக்கு. அது எந்த அளவு உண்மை? எதுக்காக பார்த்தாங்க? என்ன சொன்னார் சிம்பு சார்? ஆக்சுவலாக வெற்றிமாறன் வந்து இத்தனை நாள் ஷூட் பண்ணி எவ்வளோ ஃபுட்டேஜ் வந்திருக்குங்கிறது ஒன்று தெரியணும் இல்லையா? அவர் தொடர்ந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்காரு. அது எவ்வளோ என்ஜி ஷாட்டு, எவ்வளோ தேவையில்லாத பகுதிகள் அதெல்லாம் நறுக்கி போட்டது போக எவ்வளோ இருக்குது, அது எப்படி நல்லா வந்திருக்கா இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து தொடர்ந்து பார்க்க தானே செய்வாங்க. அப்படி இவங்க தயார் பண்ண ஒரு 1.25 நிமிட படம் அதை வந்து சிம்புக்கு போட்டு காமிச்சிருக்காரு. சிம்பு உள்ளபடியே பயங்கரமாக மிரண்டார். இவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு ஒரு 100 நாள் நீங்கள் டேட்டு கேட்டால் கூட நான் தர்றேன், நீங்கள் எடுங்க அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. அதற்கப்புறம் அது அனிருத் பார்த்துருக்கிறாரு. அனிருத் நெல்சனுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குது, அரசன் படம் கொஞ்சம் பார்த்தேன், இவ்வளோ பிரமாதமாக இருக்குது அப்படின்னு பாராட்டியிருக்காரு. அதுமாரி கென் பார்த்ததா ஒரு தகவல் இருக்குது. கென் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டார். இன்னும் சொல்லப்போனால் வந்து நான் என்னை வச்சு நீங்கள் எடுக்கிற
ராஜன் வகைராவோட இது நல்லா இருக்கே சார்னு அவர் சொன்னதெல்லாம் தகவல் இருக்குது. அது மாதிரி இந்த 1.25 மணி நேர படத்தை வச்சு ஒரு பெரிய பல பேரை பிரமிக்க வச்சிருக்காரு.